நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட அனுசுயா மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலக மகளிர் தினம். உங்க மூலமா வாழ்த்துக்களை எல்லா மகளிருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். இயற்கை ஆர்வலரான உங்ககிட்ட நம்ம தென்னாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையின் வளம் பற்றி சில தகவல்கள். சுமார் 5000 தாவர வகைகள், 520 பறவை இனங்கள், 130 பாலூட்டி வகைகள், 65 பாம்பு வகைகள்னு இந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அதை ஒரு தேசம்னு சொல்கிறாங்க. வல்லவனுக்கு புல்லுமாயுதம்னு ஒரு பழமொழி உண்டு. 1200 புல் வகைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குதான். இந்த புல் வகைகள் தான் மழை தண்ணியை வாங்கி சேமிக்குதான். மழை தண்ணி ஆவியாகி வீணாகாம காக்கும் கலசங்களா இந்த புல் வகைகள் இருக்குது. இப்படி சேமித்து வைக்கப்பட்ட மழை தண்ணி தான் சுனையாய், ஓடையாய், அருவியாய், நதியாய் வெளியே ஓடி வருது. இது மட்டுமா, நிறைய மூலிகை தாவரங்கள் இந்த மலையில் இருக்குது. கருநெல்லி, கல்லுருக்கி, ஒந்தாழை, கத்தாழை, சரக்கொன்றை, வேங்கை, நீர்ப்பூண்டு, கடுக்காய், காட்டுச்சீரகம், கருந்துளசி, கஸ்தூரி, கல் தாமரை, மலவேம்பு, மலையன் கிழங்கு, இப்படி தெரிஞ்ச மூலிகைகள். அப்புறம் தெரியாத மூலிகைகள் ஆயிரம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிறது நமக்கெல்லாம் பெரிய சொத்து. அனுசுயா மேடத்துக்கு இதெல்லாம் தெரியும். இந்த மூலிகைகளின் அருமை பெருமைகளை தெரியாதவர்கள் நம்ம நாட்டில் அநேகம் பேர் இருக்கிறாங்க. நம்முடைய மண் ஈன்று நமக்கு கொடுப்பதெல்லாம் உள்ளிருக்கும் உயிர் தன்மையால் தான். ஜான் ஜீவன்ஸ் என்ற பிரெஞ்சு விஞ்ஞானி சொன்னது. அமெரிக்காவில் 6 கிலோ மண்ணின் உயிர்த்தன்மை கொல்லப்பட்ட பிறகுதான் 1 கிலோ விளைச்சல் கிடைக்குதான். இந்தியாவில் 12 கிலோ மண்ணின் உயிர்த்தன்மை கொல்லப்பட்ட பிறகு 1 கிலோ விளையுதான். இந்த அளவு சீனாவில் 18 கிலோவுக்கு 1 கிலோ விளைச்சல். இது மண் கொலைன்னு சொல்கிறாங்க. சக உயிரை கொல்வதற்கு எப்படி யாருக்கும் உரிமை கிடையாதோ, அதே போல இயற்கையை கொல்வதற்கும் மனிதனுக்கு உரிமை கிடையாது. இதை யார் காதில் வாங்குறாங்க? அனுசுயா மேடம், உங்களை மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் இயற்கைன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கரும்பு தோட்டத்தில் அறுவடைக்கு பிறகு கிடைக்கிற கரும்பு சோகைகளை எரிக்காதீங்கன்னு கரடியாக கத்துனாலும் நீங்கள் மட்டும்தான் காதில் வாங்குறீங்க. இதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு வேற. நல்லது சொன்னால் யாரும் கேட்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? கரும்பு சோகைகளை அதை பொடியாக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி தூளாக்கணும். 2-3 மாதத்தில் நல்லா மக்கிடும். அருமையான இயற்கை எரு அந்த வயலுக்கு கிடைச்சிடுது. எரிச்சோம்னா கிட்டத்தட்ட 500-600 டிகிரி வெப்பம் உண்டாகி அந்த மண்ணில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் இறந்து போய் உயிரற்ற மண்ணாயிடுது. உயிரில்லாத அந்த ஜடத்தில் என்ன விளையும்? எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? தூங்குனா எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடித்தா எதுவும் செய்ய முடியாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.